இட்ஸ் Thursday மார்னிங். அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு நான் புடலங்காய வச்சு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து புடலங்காய நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் வந்து அதை கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, தென் வந்து பொட்டேட்டோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்குமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காயுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். நான் லஞ்ச் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சின்ட்டுவும் எழுந்து வந்துட்டா. அவளுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவள் ஒரு சைடு வேலைலாம் பார்த்துட்டு இருந்தா. நான் ஒரு சைடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஸ்டஃப் பண்ண புடலங்காயை ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி லஞ்சுக்கு ஜீரா ரைஸ், தென் வந்து